பொள்ளாச்சி அடுத்த பாலவநல்லூர் கிராம மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையம், பொது கழிப்பிட வசதி, அரசு வழங்கிய தொகுப்பு வீடுகளை பராமரித்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் பூபதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த பாலவநல்லூர் கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அவசர சிகிச்சைக்காக முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் நீண்ட நேரம் பயணம் செய்து சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருப்பதால் இங்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் என்பது ஒரு முதற்கட்ட கோரிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் இங்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கழிப்பறையானது பொது கழிப்பறையானது நீர் இணைப்பு கொடுக்கப்படாததால் அது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் சிதலமடைந்து காணப்படுகிறது. ஆகவே அதை சரி செய்து நீர் இணைப்பு கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் இங்கு இறந்தவர்கள் தகனம் செய்வதற்காக சுடுகாடு என கூறப்படும் மயானமானது இருக்கிறது. இங்கு மயானத்தில் அடக்கம் செய்ய போகும் பொழுது மிகவும் புதர்மண்டி கிடப்பதால் அடக்கம் செய்ய செல்பவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர். அதையும் சரி செய்து மயானத்திற்கு அதிக இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்பது கோரிக்கையாகவும் உள்ளது. மேலும் வயது முதிர்ந்தவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு சொத்துக்களை பிள்ளைகளுக்கோ அல்லது மகன்களுக்கோ பதிவு செய்து தர வேண்டும் என்ற போகும் பொழுது இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து இடங்களுமே பூஜ்ஜியம் மதிப்பு காட்டுவதால் குழந்தைகளுக்கு கிரயம் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக கவனம் கொண்டு இந்த கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து பூபதி. இந்த பாத்ரூம் கட்டி 2-3 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இன்னும் பாலடைஞ்சு கிடக்குது. இது யாரும் ரெடி பண்ணல, அப்படியே கிடக்குது. தண்ணி வசதி எதுவுமே இல்லாமல் கிடக்குது. இது பார்த்து அதை ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. எங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எதுவுமே சௌகரியம் இல்லை. எல்லாம் 1.5 சென்ட் இடத்துக்குள்ளே இருக்கிறோம். அதில் பாத்ரூம் கட்டுறதுக்குள்ள சௌகரியம் பத்தாது. புள்ள குட்டிங்களோடு இருக்கிறோம். எங்களுக்கு பொது பாத்ரூம் எங்களுக்கு வேணும். அதை ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்லைங்க. அப்படி நான் இங்கே 3-4 தலைக்கட்டை அப்படியே எங்கள் பாரம்பரியமாக அப்படி இங்கே வசித்துக்கிறோம். ஒரு 8-9 வருஷமாக கரையமாக மாட்டேது இடம். எங்கள் அப்பாவுக்கு 80-82 வயசு ஆகிப்போச்சு. அந்த சொத்தை என் பேர்லேயோ இல்லாட்டி என் பொண்ணு பேர்லேயோ எழுதி போகலாம்னு பார்த்தோம்னா அங்கே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனால் அது 0 வேல்யூ வருது, உங்களுக்கு இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு லோனுக்கு போனோம்னா பேங்க்கு போனோம்னா அவங்க என்னங்கிறாங்கன்னா உங்கள் சொத்துக்கு நாங்கள் கடன் தர மாட்டோம், 0 வேல்யூ காட்டுது, அதுக்கு என்ன வருது அது இன்றைக்கி போய் பாருங்கள், முதல்ல பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நான் கிளம்ப ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இப்படி வயசான காலத்தில் நீ எங்கள் அப்பா போன காலத்துக்கு நாங்கள் பின்னாடி பெரிய சிரமப்படணும். அதனால் 300-350 குடும்பம் வசிக்கிறோம். எல்லாத்துக்குமே இதான் பிரச்சனை. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பஞ்சாயத்துக்கு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வருதோ அதில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கரை மட்டும் ஆக மாட்டேது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்து எங்களுக்கு இது ஒரு நல்ல முறையில் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இப்போது அரசாங்கம் 300 குடும்பங்க இலவச பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவில் பார்த்திங்கன்னா 350 குடும்பங்கள் இந்த ஊரில் இருக்குது. மின்மயானத்துக்கு அதை யாராவது இறந்தாங்கன்னு சொன்னால் மயானத்துக்கு போகிறதுக்கு அந்த வழித்தடங்கள் சரியில்லைங்க. யாராவது இறந்தாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மேலே ஒருத்தராக தகனம் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அந்த வழித்தடங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் இடம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கைங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் செயல்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 குழந்தைங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டுருக்குன்னா இப்போ காம்பவுண்ட் வால் இல்லைங்க. அங்கன்வாடி மையம் திறந்த வழியாக இருக்கிறனால நாய்கள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. சில நாய்கள் கடிக்க வருதுங்க. குழந்தைங்க பயந்துட்டு ஸ்கூலுக்கு வரக்கே பயந்துக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கோரிக்கைங்கன்னா எங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் ஒன்று செஞ்சு கொடுத்து குழந்தைகள் பயம் இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணித்தர மாதிரி இந்த அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. தொகுப்புக்கு வீடு தான் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு. எங்களுக்கு பழுதடைஞ்சு போச்சு, ரொம்ப விழுகிற மாதிரி இருக்குதுங்க. மழையெல்லாம் வெஞ்சால் ஒழுகுதுங்க தண்ணி. அதுக்குள்ளே நாங்கள் மரமெல்லாம் வச்சு முட்டு கொடுத்துருக்குறோம். இது எப்போ எங்களுக்கு விழுகும்னே தெரியலைங்க. ஏதோ கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேல் கூரையாவது எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, மேலே போட்டு கொடுங்க. நாங்கள் இதுலையே தான் இருக்கிறோமுங்க. என்ன பண்ணுறது, நாங்களே ஏழை கூலிக்கு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க.
இந்த கழிப்பணம் கட்டி 3 வருஷம் ஆச்சு. அது எதுவுமே இப்போ சரி பண்ணவே இல்லை. கரண்ட் பில்லு வரல, தண்ணியும் போடல, யூஸ் பண்ணவே முடியல. எல்லாம் பழுது போய் துருப்பிடிச்சு கிடக்குது. நாயெல்லாம் உள்ளே போய் எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருக்குது. யாராவது பார்த்து ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இது மாதிரி உடம்பு நிலை சரியில்லாத காரணங்களால திடீர்னு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. கர்ப்பிணி பொண்ணு, குழந்தை குட்டிங்க, வயசானவங்க எல்லாம் ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி சிறு ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று கட்டி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமுங்க. இதைத்தான் நான் ரொம்ப ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்.